என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. இந்த வார்த்தை எனக்கு கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக தேவ சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் காலையில் வந்து ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? காலையில் வந்து ஜெபம் பண்ணி நான் ஜெபத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தையை கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட நான் அநேக காரியங்களை ஜெப விண்ணப்பத்தை வைத்து கொண்டிருக்கும் பொழுது தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினார். ஆமென். என்னை காண்கிறவர், என்னை காண்கிறவர். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை பார்க்கறேன்ல, நீ என்ன பார்த்தியா? நீ என்ன பார்த்தியா? பிரைஸ் தி லார்ட். என்ன ஆண்டவர் எப்படி சொல்லிட்டீங்க? காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திருச்சு, 4:30 மணிக்கெலாம் எழுந்திருச்சு, 5 மணிக்கெலாம் ஆயத்தமாகி, எவ்வளோ வாஞ்சியோட பனியிலையும் குளிர்லையும் உங்களை பார்க்கணும் தான் ஆசையாக ஓடியாடுறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவ்வளோ பிரயாசப்பட்டு அவரை பார்க்கணும்ல, அவரை தரிசிக்கணும்ல. அப்பதான் சொன்னாரு, நான் உன்னை காண்கிற தேவன், நீ என்னை காணும் பொழுது, அல்லேலூயா, நீ என்னை கண்டுகொள்ளும் பொழுது, அவன் என்னை நீ தரிசிக்கும் பொழுது உன் சூழ்நிலைகள் மாறும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எப்போ நம்ம சூழ்நிலை மாறும் இது குறித்து ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் அதிக நேரம் ஆமென் அவுட்டில் பேச விரும்பலை, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே வந்து விடுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அநேக முறை பேசின சில வார்த்தைகளை ஆமென் வைத்து மீண்டுமாய் ஆமென் புதிய கோணத்தில் ஆவியானவர் பேச கிருபை செய்வாராக. ஆதியாகமம் 16:13 எடுத்து வாசியுங்க. அப்பொழுது அவன் என்னை காண்பிக்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று என்னது விட்டானா? பேரிட்டால். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். இங்க வேதம் இவ்வளவு ஆமென் அழகா அந்த வார்த்தையை சொல்லுது. நம்ம நிறுத்தி நிதானமா வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையில எவ்வளவு ஆழங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு புரிகிறது. பிரைஸ் தி லார்ட். இது யாரை குறித்து சொல்றதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டிலே கண்டு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவளை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் கர்த்தர் அவளை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவ சொல்றா, தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் பேர் வச்சுட்டா. என்ன பேர் வச்சுட்டா? என்னை பார்க்கிற ஒரு தேவன். பிரைஸ் தி லார்ட். என்னை பார்க்கிறவரை நான் இந்த இடத்துல கண்டேன், என்னை பார்க்கிற தேவன் அப்படின்னு பேர் வச்சா. இப்போ எப்போ இவ பிரைஸ் தி லார்ட் அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கிறான்னா, அன்பு தேவ பிள்ளைகளை 21வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் அங்க வேதம் சொல்லுது. 19வது வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இப்போ தேவன் 16வது அதிகாரத்துல இவளை பார்த்தாரா இல்லையா? 16 அதிகாரத்துல இவளை பார்த்தாரு. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பேரும் இவ வைக்கிறா, என்னை காண்கிறவரை நான் கண்டேன், என்னை காண்கிற தேவன், என்னை பார்க்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். இப்போ எங்க போச்சுங்க இந்த இடைப்பட்ட இந்த அதிகாரத்துல? அப்போ தேவன் பார்க்கிறது உண்மையான ஒரு நிமிஷம் மட்டும் தான் பார்ப்பாரா? ஒரு தடவை மட்டும் தான் பார்ப்பாரா? ஹல்லேலூயா. அவர் கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் கண்கள்
நீதிமான்கள் மேல் நோக்கமாய் பார்த்துக்கிட்டே இருக்குதான் அவருடைய கண்கள் நீதிமான்களை. என் பிள்ளை என்ன செய்யுது, தூங்கி எழுந்திருச்சு நைட்டு படுக்கைக்கு போகிற வரைக்கும் என் பிள்ளை என்ன பண்ணுது, என்ன பிரயாசப்பட்டது, என்ன கஷ்டப்பட்டது, என்ன எங்க ஓடுது, என்ன ஓடியாருது, எப்படி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்ற ஒரு எண்ணம் உனக்கு எப்போ இருக்கும்னா, நீ அவரை தரிசித்து கொண்டே இருக்கிற வரைக்கும் தான் அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற எண்ணம் இருக்கும். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க, புரியல. பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகள் நம் வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் நம்மை காண்கிறவரை மறைக்கும். மேகம், அன்பு தேவ பிள்ளைகளே, சூரியன் நமக்கு ஒளி கொடாதபடி எவ்வளவு நேரம் மறைச்சிருக்க முடியும்? ஹல்லேலூயா. அந்த மேகம் சூரியனை கடந்து போகிற வரைக்கும் தான். மேகம் ஒரே இடத்துல நிற்க முடியாது. காற்றின் வேகத்துக்கு அது கடந்து போய்தான் ஆக வேண்டும். அதை போலதான் உங்கள் பிரச்சனைகளும் உங்கள் சூழ்நிலைகளும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா அனுபவங்களும் ஒரு மேகத்தை போலதான். நீதியின் சூரியனாகிய கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் காணக்கூடாதபடி ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நாட்கள், ஒரு சில இமை பொழுதுகள் அதை மறைத்து கொண்டிருக்கோம். கர்த்தர் அந்த மேகத்தை போல உன்னை விட்டு அந்த பிரச்சனைகள் சூழ்நிலையை கடந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த நீதியின் சூரியன் மீண்டும் உன்னை ஆமென் ஹல்லேலூயா பிரகாசிக்க பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா என் நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஆமென். அவர் எப்பவும் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். நான் கலங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவள் வாழ்க்கையில் அன்பு தேவ பிள்ளைகளை அவன் கணவனோடு இருந்த வரைக்கும் அவளுக்கு எந்த கவலையும் இல்லைங்க, எந்த பயமும் இல்லை. எதை பற்றியும் ஐ டோன்ட் கேர், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எல்லாம் அவர் பார்த்துப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ கணவனோடு இல்லை, பிரைஸ் தி லார்ட், தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறா, துரத்தப்பட்டு இருக்கிறா. ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டுட்டா, வெறுமையா அனுப்பப்பட்டுட்டா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு துருத்தியில தண்ணி, சில அப்பங்கள் தீர்ந்து போச்சு. அடுத்த வேலை என்ன தெரியல. எவ்வளோ குழப்பம் இருந்திருக்கும், எவ்வளோ பயம் இருந்திருக்கும். ஏன்னா போகிற பாதை வனாந்தர பாதை, வனாந்தர பாதை. இந்த வனாந்திர பாதையில் உறவுகள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, நண்பர்கள் இல்லை, உதவி செய்ய உற்றார் உறவினர்கள் இல்லை, என் அங்கலாய்ப்பை கேட்க ஒருவரும் என்னோடு கூட இல்லை. ஆனாலும் ஒருவர், உன்னை காண்கிற தேவன் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறாரு. நீ அதை பார்க்க உன்னிடத்துல என்ன காரியம் குறைபட்டதுன்னா உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் அவர் உன்னை பார்க்கிறார் என்பதை மறந்து போக பண்ணிவிட்டது. அல்லேலூயா. அதனாலதான் என் பயம் வந்தது, அதனாலதான் திகில் வந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ கத்தி கூச்சல் போட்டு கதறி அழக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருகிறா. அப்பவும் அவளுக்கு தெரியல, அவளை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த பிள்ளையை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பொழுதும் பார்த்துட்டு இருக்கிறவர் சும்மா இந்த உலகத்துல இருக்கிறவங்களை போல அல்ல, பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஒரு தேவன் அல்ல. உனக்கு உதவி செய்கிற ஒரு கண்மல்ல, உன்னை பாதுகாக்கிற ஒரு கண்மல்ல, உன்னை நடத்துகிற ஒரு கண்மலையாக கிறிஸ்துவனை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், நீ வேதனையோடு இருக்கும் பொழுது, ஆமென், நீ பசியோடு இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அநேக தேவைகளோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு வெக்கமா இருக்கும். யார்கிட்ட போய் இதெல்லாம் போய் சொல்றது? யார்கிட்ட போய் என் தேவைகளை கேட்கறது? அப்பா நீ கொடுத்தீங்கன்னா கஞ்சி தண்ணியை கோலோ நான் குடிச்சிட்டு கம்பெனியா வீட்டில் நான் கவுந்து வச்சு படுத்துக்கிறேன்ப்பா, என் தேவையை நீ பார்த்துக்கப்பா. அல்லேலூயா. அப்படின்னு சில அநேக பிள்ளைகள் இன்றைக்கு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். உன் பிரச்சனையை கர்த்தர் பார்க்குறாரு. ஆமென். கட்டின கணவனும் எனக்கு பிரோஜனமா இல்லைப்பா. இன்னைக்கு நிறைய சகோதரிகளுடைய வாழ்க்கையில கண்ணீர். கட்டின கணவனும் எனக்கு ஆறுதலா இல்லை, நல்ல ஒரு 4 வார்த்தை சொல்லி என்னை தைரியப்படுத்துறதுக்கு இல்லை. நீ ஏமா கவலைப்படுற? நான் இருக்கிறேன்.
அல்லேலூயா. சொல்லக்கூடிய அநேக கணவன்மார்கள் அநேக சகோதரிகளுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் என் கர்த்தர் இருக்கிறார், என் கர்த்தர் இருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை தன் துருத்திலே சேர்த்து கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன சம்பவித்தது? ஏன் அழறமா? ஏன் கண்ணீர் வடித்துட்டு இருக்கிற? அல்லேலூயா. அழாத, அழாத. நான் உன்னை காண்கிற தேவன். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேம்மா. நீ ஒரு அடியை எடுத்து வச்சு நடந்து வருகிற இந்த வனாந்தர பிரயாணத்திலே, வனாந்தர யாத்திரையிலே, வனாந்தர பயணத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை கரம் பிடித்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன். எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை மறந்து போவேன்? அல்லேலூயா. நான் உன்னை மறந்து போவதற்கு மனிதன் அல்லவே. அல்லேலூயா. உன்னை கண்டும் காணாமல் போவதற்கு நான் ஒரு ஆசாரியனும் அல்ல, லேவியனும் அல்லவே. அல்லேலூயா. ஆமென். நான் உன்னை காண்கிற தேவன். நான் உன்னை காண்கிற தேவன். அன்பு தேவ பிள்ளையே, அங்கே அவள் மனம் உடைக்கப்பட்டவளாக, மனம் உடைந்து போனவளாக, ஐயோ நான் யாரை மலை போல் நம்பி இருந்தேனோ, யாரை நான் மலை போல் நம்பி இருந்தேனோ அந்த மனுஷனோ என்னை கைவிட்டு விட்டானே. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத ஒருவர் உன் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்துவார். உன்னை பெரிய ஜாதியாக்குவார். உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளையே, எப்போ அவளுடைய அந்த பயம் நீங்குது, எப்போ அவளுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்குது தெரியுமா? அல்லேலூயா. அவள் கண்கள் திறக்கப்படும் பொழுது, காரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. பேர் வைக்கிறது பெருசு இல்லைங்க. கர்த்தர் என்னை பார்க்கிறார் சொல்றது பெருசு இல்லைங்க. நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்லைங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நான் அனுதினமும் தேடுறேன்றது பெருசு இல்லைங்க. ஆமென். மணிக்கணக்கான ஆண்டுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கிறேன்னு பெருசு இல்லைங்க. அவரை தரிசிக்கிற வரைக்கும், அவர் உன்னை காண்கிற தேவனை நீ காண்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறாது. அவர் உன்னை பார்க்கிறாருன்றதை எப்போ நீ பார்க்க முடியும்? அல்லேலூயா. அவர் சத்தத்தை நீ கேட்கும் பொழுது மாத்திரமே, அவரை நீ தரிசிக்கும் பொழுது, அவரை நீ பார்க்கும் பொழுதுதான் உன் சூழ்நிலைகள் மாறுகிறது. அல்லேலூயா. அவர் உன்னை பார்க்கிறாரு, ஆனா நீ அவரை பார்க்கறியா? பிரைஸ் தி லார்ட். உனக்கு பலன் கொடுக்கிறவர் அவர்ல. மகனே, ஆமென். கர்த்தர் என்ன இப்படி வச்சிருக்காரு, எனக்கு இப்படிதான் அனுமதிக்கிறாரு. அவர் ஒரு நாளும் பொல்லாங்கினால ஒருத்தரையும் சோதிக்கிறவரே இல்லைங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க. பொல்லாங்கினால சோதிக்கிற கர்த்தர் அவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அவர் பொல்லாங்கினால யாரையும் சோதிக்கிறதே கிடையாது. பொல்லாங்கன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான். பொல்லாங்கன் பேர் அவனுக்கு, பிசாசுக்கு. அல்லேலூயா. அந்த பொல்லாங்கன் தான் இன்னைக்கு பொல்லாங்கினால சோதிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ பொல்லாங்கனால சோதிக்கிறான். அவன் சோதிக்கப்படுவதற்கு நம்ம இடம் கொடுக்கிறோம். நம்ம இடம் கொடுக்கறதுனால பொல்லாங்கனால சோதிக்கிறான். அதனால பாருங்க, அப்போ பொல்லாங்கனால தேவன் சோதிக்கிறதே இல்லையே. எனக்கு நாம் சுய இச்சைகளினாலே நம்மள என்ன பண்றோமா? ஒருவன் நம்மை நாமே குத்தி கொள்ளுகிறோமா? 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எதனால? சுய இச்சைகள். எனக்கு நம்ம கர்த்தர் சொல்லாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு போட்டு கர்த்தர் சொன்னார்ன்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார்னா அதுல ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கும், வேதனை இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளா உன்னை இமேஜ் பண்ணிக்கிட்டு, நம்மளா உன்னை கற்பனை கண்டுக்கிட்டு, நம்மளா உன்னை தரிசித்து கர்த்தர் கொட்டினார். கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசினா திட்டமும் தெளிவா பேசுவார், சத்தியத்தின்படி பேசுவார். பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லது. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் ஆமென் அங்க சொல்றாரு, தேவன் அவளுடைய கண்ணை திறந்தார். என்ன பண்ணாரா? பிரைஸ் தி லார்ட். அப்போ கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
ஆதாம் ஏவாள் உடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்னவா? சொல்ல நான் எந்த கண்ணை சொல்ல வரேன்றதை உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துறேன். ஆதாம் ஏவாளுடைய கண்கள், ஆமா சொல்ல. அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு கண்ணு இல்லையா? சொல்ல ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுது இல்ல, அவருடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஆதிகாமத்துல. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவங்க கண்ணு திறக்கப்பட்டதும் எதை பார்த்தாங்க தெரியுமா? நிர்வாணத்தை பார்த்தாங்க. ஆனா இவ கண்கள் திறக்கப்பட்டதும் எதை பார்த்தான்னா நீரூற்றை பார்த்தாள். கண்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் கண்கள் எதற்காக திறக்கப்பட்டிருக்கிறது? எப்படி திறக்கப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளை, அவள் கண்கள் திறக்கப்பட்டது. நீரூற்றை கண்டாள். அங்கலாய்த்து கொண்டிருந்த, பயந்து கொண்டிருந்த, அவன் மரண பயத்துக்குள் இருந்த, ஐயோ என் பிள்ளையை இழந்து விட்டேன் என்று சொல்லி அழுது புலம்பி துக்கமடைந்திருந்த அவளுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அவிசுவாசம் நீங்கினது. அவள் கர்த்தரை அங்கே நீரூற்றண்டையிலே கண்டாள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க திறக்கப்பட்டிருந்த கண்கள், ஹல்லேலூயா, இந்த வேதம் சொல்லுது மூடப்பட்டது. திறக்கப்பட்ட கண்கள் மூடப்பட்டது. ஹல்லேலூயா. எந்த கண்கள் திறக்கப்பட்டது? சரீரத்தின் இச்சையான கண்கள் திறக்கப்பட்டது. இங்க இதுக்கு ஆமென் சொல்ல வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 3:7 சொல்லுது, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை மீறி இவர்கள் செய்த காரியம் அக்கிரமம் என்று யோபு 31 சொல்றார். இவங்க செஞ்சது என்னவா? அக்கிரமம். நீ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பேசுவதும் செய்வதும் உண்டானா அது அக்கிரமம். உன் ஆவிக்குரிய மனக்கண்கள் அடைக்கப்பட்டு போய்விடும். கேடான சிந்தைக்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுத்துருவாரு. எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எந்த கண்ணு அடைக்கப்படணும், எந்த கண்ணு திறக்கணும்னு கர்த்தர் இன்னைக்கு தெளிவா உனக்கு சொல்றாரு. உன்னுடைய ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்பட்ட அற்புதமும் அதிசயத்தையும் உன் கண்கள் காணும். கரங்களை ராஜாவை என் கண்கள் காணும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த மாம்ச கண்கள் ஆமென் மூடப்படணும். ஹல்லேலூயா. அதுக்காக இந்த கண்ணை மூடிக்கொள்ள, இந்த கண்ணை மூடினாலும் உன் இருதயத்துக்குள்ள நீ என்னெல்லாம் தேவையில்லாதெல்லாம் சிந்திக்கிறியோ அதெல்லாம் படக்காட்சி மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கண்ணை மூடுறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. உன் மாம்சத்துல எழும்புகிற இச்சை, உன்னுடைய ஜீவனத்தில் இருக்கிற பெருமை, உன் கண்களில் இருக்கிற இச்சையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியங்களை அழிக்கும்படியாக உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை காண்கிறவர் அவர் உன்னை பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னை பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இது வரைக்கும் உங்களை அவர் நிர்வாணின்னு சொல்லவே இல்லையே. ஏன்னா அவர் தமது மகிமையினால நம்மை மூடி நிரப்பி வச்சிருந்தாரு. அவர் மகிமை என்னும் அவருடைய வெண்வஸ்திரம், நீதி என்னும் வெண்வஸ்திரத்தினால மூடி வச்சிருந்தாரு. அவர் மூடி வச்சிருந்த அவருடைய நீதியாகிய வெண்வஸ்திரமா அவருடைய பரிசுத்தம் அவருடைய மகிமையினால நம்மை நிரப்பி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. எப்போ அக்கிரம எண்ணம் வந்ததோ, எப்போ பொல்லாத சிந்தை உள்ள வந்ததோ, எப்போ தேவையில்லாத எண்ணெல்லாம் உள்ள வந்ததோ, ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு விட்டது, மனக்கண்கள் மூடப்பட்டு விட்டது. இப்போ இச்சைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு அவங்கள. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்ல வர புரியுதா? அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது முக்கியம்? ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய
ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. உன்னை காண்கிற தேவன் அவர் பரிசுத்தம் உள்ளவர். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீ எப்போ பரிசுத்தம் உள்ள ஜீவியம் பண்ணுகிறாயோ, எப்பொழுது உன் சரீரத்தையும் ஆவியையும் ஆத்துமாவையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறாயோ, அப்பதான் நீ கர்த்தரை தரிசிக்க முடியும். இதைதான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம். ஹல்லேலூயா. நீ எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, எவ்வளவு நேரம் என்ன பண்ற, நீ என்னெல்லாம் கர்த்தருக்காக செய்யற, உன் சரியத்தெல்லாம் கர்த்தருக்கு சுட்டரிக்க கொடுக்கிற, அன்பு உனக்குள்ள இராவிட்டால் ஒண்ணுமே இல்லை. அது ஓசைடுகிற வெண்கலம். ஹல்லேலூயா. அப்போ நீ கர்த்தரை தரிசிக்கணும்னா என் கர்த்தர் பரிசுத்தர், நீ ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். எது பேராம சொல்றீங்க? அப்போ உன் சிந்தையில பரிசுத்தம் இருக்கணும் ஐயா, உன் எண்ணத்துல பரிசுத்தம் இருக்கணும் ஐயா, உன் செயல்களில பரிசுத்தம் இருக்கணும் ஐயா, நீ ஓடுற ஓட்டத்துல பரிசுத்தம் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உண்மையும் இல்லாம தேவனை தரிசிக்க முடியாது. ஏன் பரிசுத்தம், ஏன் உண்மை அழுக்கான கந்த, ஆகவே அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மையை நான் தரித்துக் கொள்ளுவேன். அது அவங்க தரித்து கொண்டிருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ அவருடைய உண்மை, அவருடைய பரிசுத்தத்தை அவங்க இழந்தாங்களோ, அப்பவே அவங்க ஆவிக்குரிய மனக்கண் குருடாக்கப்பட்டுருச்சு. இப்போ இவங்க சரீர கண்ணு திறந்துக்குச்சு. ஹல்லேலூயா. பாவத்துக்கு நேரா ஓடி அக்கிரமம் செஞ்சு தங்கள் நிர்வாணிகள் என்பதை கண்டு ஹல்லேலூயா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஏன் பயந்து ஓடி ஒளியணும்? ஏன் வெட்கப்படணும்? ஏன் கூச்சப்படணும்? பிரைஸ் தி லார்ட். உன் எண்ணத்துக்குள்ள தப்பான எண்ணம் இருந்தால் இதெல்லாம் வரும். சில வாலிப பிள்ளைங்க கூட ஓடி ஓடி ஒளிவாங்க, ஓடி ஓடி ஒளிவாங்க. பிரைஸ் தி லார்ட். கூச்சம். ஏன்னா அவங்க சரீரத்தில் அவங்க இயல்பை விட ஏதோ ஒரு மாற்றம் அவர்கள் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. இது வரைக்கும் குழந்தைகளா இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் இப்போ குழந்தை பருவத்திலிருந்து ஒரு வாலிப பருவத்துக்கு ஒரு மாற்றம். அந்த மாற்றம் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம், வெக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் அதிகமாக அதுக்குள்ள போக விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த கூச்சம், இந்த வெக்கம், இது பயத்தோட கூடி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிற ஒரு காரணம். ஏன்னா இங்கே அக்கிரமம் உள்ளே வந்து விட்டது. ஹல்லேலூயா. யோபு 31 சொல்றாரு, அன்பு தேவ பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட், நாங்கள் தோட்டத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்களா இவங்க? அதற்கு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். என்ன பண்ணானா? ஒளித்து கொண்டேன் என்றானா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யோபு 31 அதிகாரத்தை எடுங்க அன்பு தேவ பிள்ளைகளே. அதுல 33வது வசனத்தை வாசிங்க. அவன் எதை ஒளித்து கொண்டான்? அவன் நிர்வாணத்தை ஒழிக்கிற விஷயத்தை பத்தி அங்க பேசலங்க. கர்த்தர் இன்றைக்கும் எல்லா உயிரினங்களும் அவருக்கு முன்னாடி, ஆமா பிரைஸ் தி லார்ட், எல்லா வெறுமையும் நிர்வாணமா தான் இருக்கு. ஆனா அவர் மகிமையினால அவர் மூடி நமக்கு ஒரு ஆடையை போட்டு நம்மளை பரிசுத்தமா பாதுகாக்கிறார். இந்த சரீரத்துல போடுற ஆடையை அவர் தான் உண்டி பண்ணார். எப்போ உண்டி பண்ணார்? மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமை இழந்த பிறகு இவனுக்கு ஒரு ஆடை வேணும். இவன் நிர்வாணத்தை மூட ஒரு ஆடை வேண்டும் என்று முதல் ஆடையை நமக்கு தச்சு கொடுத்ததே நம்ம ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அவ்வளவு கரிசனை உள்ளவர். அவர் நிர்வாணத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நிர்வாணத்தை மூடுகிற தேவன் என் தேவன். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளை, அதுக்கு முன்னாடி அவங்க பாவம் செய்யாத வரைக்கும் அவருடைய மகிமை அவர்களை மூடி வைத்திருந்தது. அவருடைய நீதியின் வெண்வஸ்திரம் அவர்களை மூடி வைத்திருந்தது. ஹல்லேலூயா. அது அவருடைய வலதுகரம் அவர்களை மூடி வைத்திருந்தது. ஆனா இப்போ எப்போ அவங்க பாவம் செஞ்சாங்களோ அப்பவே அவங்க நிர்வாணிகள் என்பதை அவங்க கண்கள் திறக்கப்பட்டு பார்த்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க ஒளித்து கொண்டது நிர்வாணத்தை மட்டும் அல்ல. இந்த யோபு 31 33 வாசிங்க. நான் ஆதாமை போல
என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க எதை மூடி எதை ஒளித்து வைத்தாங்களாம்? அவங்க தோட்டத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நிர்வாணமா இருக்கிறதுனால ஒரு இலைய பறிச்சு அதை என்ன பண்ணாங்கன்னா நிர்வாணத்தை மூடி ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் தான் மண்ணுனால மனுஷனை படைத்தாரு, அவர் தான் மனுஷிய படைச்சாரு. அல்லேலூயா. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். மனுஷன் தான் பாவ இச்சையில பார்க்கிறவன் மனுஷி. மனுஷன் பார்வை தான் கொஞ்சம் கேடு நிறைஞ்சது, கிறுக்கு நிறைஞ்சது மனுஷன் பார்வை. என் தேவனுடைய பார்வை இரக்கமும் கருணையும் கிருபையும் நிறைந்தது. அது உன்னையும் என்னையும் மகனாக பார்க்கிற ஒரு பார்வை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் பார்த்தான், நான் நிர்வாணி என்று நான் தோட்டத்தில் ஒளித்துக்கிட்டான் ஆண்டவரே. ஆமென். அவன் ஒளித்து கொண்டது என்னத்தை ஒளித்து கொண்டான்? ஆமென். நான் இதுக்கு பதில யோபு சொல்றாரு, நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி. எந்த மீறுதலே? ஆண்டவருடைய வார்த்தையை மீறுவது பாவம். பெரிய பாவம்லாம் நம்ம செய்ய போறது இல்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் பெச்சாரம், வேசித்தனம், மோகம், இச்சை, கொலை, விக்கிரக ஆராதனைங்க, இதெல்லாம் தான் பாவம்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படியா? அல்லேலூயா. தன் சகோதரனை பகைக்கிறவன் பாவம் செய்கிறான். சகோதரி, அப்ப சகோதரனா சகோதரி, நீங்க பெண்கள் இப்படி எடுத்துக்கங்க. சகோதரிகளை பகைக்கிறவர்கள் பாவம் செய்கிறாங்க. அல்லேலூயா. அங்க வேதம் சொல்லுது, நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி. அப்ப எதை அவர் மீறினார்? கர்த்தருடைய கட்டளைகளை மீறினார். எதை மீறினாரா? அப்போ வேத பிரமாணம் நமக்கு கர்த்தர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டியது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப கட்டளைகளை என்ன பண்ணணும்? நம்ம கை கொள்ளணும். அப்ப கட்டளைகள் என்ன சொல்லுதுங்க? கட்டளை என்றால் கற்பனை. என்ன சொல்லுதுன்னா அமைதியா தலையாட்டிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுக்கு இணையாக இருக்கிற இரண்டாவது கற்பனை என்ன? இரண்டாவது கட்டளை, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நேசிப்பாயாக. இந்த இரண்டு கற்பனைகளிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நிறைவேறுகிறதல்ல, அடங்கி இருக்குது. அப்போ நீ இந்த கற்பனையை கை கொண்டினா அந்த கட்டளைகளை நீ நிறைவேற்றலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு தான் முற்றுப்புள்ளி வச்சாரு. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளி வச்சாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றணும்ன்ற வழியை புதிய ஏற்பாட்டுல அன்பின் பிரமாணமா கிருபையின் பிரமாணமா கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தை உன்னால என்ன பண்ண முடியாது? தூக்கி சுமக்க முடியல, நிறைவேற்ற முடியல. அதனால நான் அதை கட்டளைகளாய் கற்பனைகளாய் இரண்டு விதமாக உனக்கு நான் பிரிச்சு கொடுத்துடுறேன். இதன் மூலமா அதை நீ நிறைவேற்றிடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிறோம். ஒருவனே பந்தய பொருளை பெறுவான். அண்ணன் அந்த ரிலேன்னு ஒரு ஓட்டம் இருக்கு. ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்பார், வழியில ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட என்ன பண்ணுவார்? அதை போல கொடுத்துருவார். அவர் அதை வாங்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். அங்கே இன்னொருத்தர் இருப்பார், அங்கே கொடுப்பார். அவங்களாம் ஒரு டீம். பிரைஸ் தி லார்ட். அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன் ஓட்டத்தை நீ ஒழுங்குகிறவனே ஓடி அதை இன்னொருத்தர் கையில நீ கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதை வெற்றி பெற்று வாகை சூடும்படி நீ அதை கொடுக்க முயற்சி பண்ண வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். வெற்றி அடையும்படி நீ ஓடணும், அந்த இலக்கை நோக்கி ஓடணும். பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லது, நேரம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே இங்கே நம்ம தேவன் அங்க தெளிவாய் சொல்லுகிறார், நான் ஆதாமை போல என் மீறுதலை மூடி என் அக்கிரமத்தை என் மடியில ஒளித்து வைத்தேனோ. கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது தான் பாவம். அது கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது தான் அக்கிரமம். அதைத்தான் அவங்க தோட்டத்துல அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளித்து வைத்தார்கள். புரிஞ்சுச்சா இப்போ? அப்ப தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டோடைய வார்த்தைய எங்க மீறுவோம்? எப்ப மீறுவோம்? பிரைஸ் தி லார்ட்.
நம்மை நடத்தும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரங்க. கர்த்தரது சமூகத்துல நின்று காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்று கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை கடைபிடிங்க, இந்த வார்த்தையின்படி நீங்க ஜீவிக்க பிரயாசப்படுங்க அப்படி சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம அதை கொஞ்சம் தூசி தட்டிட்டு போயிடுவோம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறோம். அப்ப இருக்கிறதுல பெரிய பிரமாணம் அன்பின் பிரமாணம். அப்ப இந்த அன்புக்குள்ள நடங்கனாலும் அன்பையும் விட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் புதுப்பிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். உன் சூழ்நிலைகள் அவர் இருக்கிறார். உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறார். ஆமென். நீ எந்த நிலைமையில இருக்கிற என்பதை அவர் அறிந்திருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நீ நினைச்சுக்காத என்னை யாரும் பார்க்கலன்னு. உன்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு எலிசா தீர்க்கதரிசி ஒரு ராஜாவுடைய பள்ளி அறையில ராஜா பேசுறது கூட சொல்லுவாருன்னு சொல்லி அவரை குறித்து ஒரு சாட்சி உண்டாகுமானா, சொல்லப்படுமானா, அந்த எலிசாவை படைத்த கர்த்தர் எவ்வளவு பெரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க எடுத்தவங்க வாசிங்க நாகும் 1. அப்போ இங்க இன்றைக்கு நம்ம நாகும் 1:7 எடுத்து வச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை, நாம் அந்நியரும் பரதேசிகளுமாய், என்னவா, அந்நியரும் பரதேசிகளுமாய் இவ்வனாந்திர ஜீவிய பிரயாணத்தை தொடங்கி இருக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் பலவித பாடுகளோடும் கண்ணீரோடும் பெருமூச்சுகளோடும் தாகத்தோடும் கடந்து செல்லும் ஆமென் அனுபவம் படைத்த நம்ம வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனானவர் ஆமென் நம்மை கரம் பிடித்து நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஆமா, நம்ம கண்ணீரோட, கவலையோட, வேதனையோட, அநேக எதிர்பார்ப்புகளோட, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், யார் எனக்கு உதவி செய்வா, யார் என்னை ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆற்றுவார் தேற்றுவார் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு போகிற நம்ம கர்த்தர் கரம் பிடித்து நடத்துகிறார் என்கிற ஒரு தரிசனம் உனக்கு உண்டானால், ஹல்லேலூயா, அந்த ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தரை நீ தரிசித்துட்டேன்னா, உன் மனக்கண்கள் திறந்துருச்சுன்னா, கர்த்தர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உன் கண்கள் காணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் உன் கண்கள் ஆசீர்வாதத்தை காணும். உன் கண்கள் திறக்கப்படணும். அப்ப திறக்கப்படணும்னா தேவனை நீ தரிசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய மகத்துவங்களை நீ என்ன பண்ணணும், தரிசிக்கணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில என்ன அற்புதம் அதிசயம் செஞ்சிட்டு இருக்கிறார் என்பதை கண்ணை திறந்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது நாகும் 1:7 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு தெரியும் யார் கர்த்தரை நம்பி இருக்கிறார் நம்பி இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைச்சுக்கலாம் ஆண்டவர் என்ன பிரைஸ் தி லார்ட் உன்னை பார்க்கிறாரு, உன் சூழ்நிலையில பார்க்கிறாரு, உன் கண்ணீரை பார்க்கிறாரு, உன் வேதனைகளை பார்க்கிறாரு. ஆனா கர்த்தர் உனக்கு உதவி செய்யணும்னு வாஞ்சிக்கிறார், விரும்புறாரு. அப்ப அவர் உனக்கு உதவி செய்யணும்னா, ஹல்லேலூயா, நீ அவரை காண்பதற்கு உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், உன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மீறுதல்கள், அக்கிரமமான காரியங்கள் உன்னை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுச்சிங்களா? பிரைஸ் தி லார்ட். கண்கள் திறக்கப்படணும்னா என்னன்னு நீங்க கேள்வி கேட்டுனே இருப்பீங்க. அதனால தான் நான் நேரடியாக சொல்லிடுறேன். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எப்படி ஆதி மனுஷன் கர்த்தரை அவன் தரிசித்துக் கொண்டிருந்தார்களோ அது வரைக்கும் அவர்கள் நிர்வாணி என்று அவன் அறியாதபடிக்கு தேவ மகிமை அவர்களை நிரப்பி வைத்திருந்ததோ, அதை போல இக்கடைசி காலத்துல தேவனை நீங்கள் தரிசிப்பதற்கு அந்த அக்கிரமமான காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகளை மீறி நடக்கிற காரியங்கள் நம்மை விட்டு அகற்றப்படுமானால் தேவன் தமது மகிமையினாலே நம்மை நிரப்ப அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அன்பு தேவ பிள்ளைகளே, என்னாகமம் 12:8 எடுத்து வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதட்சையாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன? பாருங்க, கர்த்தரை நீங்க தரிசிக்கணும்னா
பிரைஸ் சொல்லார். அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மையை நீங்க தரிச்சுக்கணும். பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கக்கூடிய காரியம் கிரிய செயல் உங்க கையில இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தருடைய பிரைஸ் சொல்லார் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நீங்க கீழ்ப்படியலைன்னாக்கா அதுதான் அக்கிரமம். அதை நீ ஒழித்து வைக்காம பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் வசனம் சொல்லுது. அப்ப அதை நீங்க அறிக்கை செய்து விட்டுடணும். இதைதான் கர்த்தர் நீங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற. பிரைஸ் சொல்லார். அப்ப உடனே அந்த பாவத்தின் தோஷம், அந்த அக்கிரமம் நீங்கும். தேவன் நமக்கு மன்னித்து மனதிறங்குவார். பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. இந்த மோசே கிட்ட ஆண்டவர் பிரியமா இருக்கிறாராம். எப்படி, எதனாலன்னா பிரைஸ் சொல்லார், மோசே அங்க வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னாகமம் 12:7 எடுமா. என்னாகமம் 12:7. என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். 8. மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அல்லேலூயா. அப்பா, நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் இருப்போம் என்று சொன்னால், பரிசுத்தமும் உண்மையை காத்து நடப்போம் என்று சொன்னா, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் பின்னாடி பேசுனா நீ அதை போய் நியாயம் விசாரிக்க தேவையில்ல. உனக்காக நியாயம் விசாரிக்கிற ஒருவர் அவங்க கிட்டத்துல நீதி செய்வார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மோசேக்கு கர்த்தர் சொல்றார் பாருங்க, என் மோசே என் வீட்டில் எங்க உண்மை இல்லவப்பா, அவன் என்னை தரிசிக்க கூடியவப்பா, அவனுக்கு நான் என்னை பிரதிச்சயமாய் வெளிப்படுத்துகிறேன்ப்பா. மோசேக்கு விரோதமா பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனது என்ன? என் மகளுக்கு விரோதமா, என் மகனுக்கு விரோதமா பின்னாடி பேசுறீங்க, என்ன பயம் இல்லாம போச்சு உங்களுக்கு? அல்லேலூயா. அந்த அளவுக்கு உங்களுக்காக அவர் இறங்கி கண்டிக்க வேண்டியவர்களை கண்டிப்பார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா எழுப்பக்கூடிய காரியங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு தேவ பிள்ளைகளை. 2 ராஜாக்களின் புத்தகம் 4:9 சொல்லுகிறது. பிரைஸ் சொல்லார். அன்பு தேவ பிள்ளைகளை, 2 ராஜாக்களின் புத்தகம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் மெத்தையில் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் கொடுத்து மேஜையோ நாற்காலியையோ குத்து விளக்கையும் வைப்போம். போதும். ஹல்லேலூயா. பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே, அங்க வேதம் சொல்லுது. பிரைஸ் சொல்லார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அங்க என்ன காரியத்தை அவ சொல்றான்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ அங்க சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்க இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால், அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து போவான். அந்த சூனேமுக்கு போகிற அந்த இடத்துல அவன் போய் தங்குற அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீ, பிரைஸ் தி லார்ட், அவ ஒரு நல்ல சாட்சி சொல்றா எலிசாவுக்கு. என்ன சாட்சி சொல்றா தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், நம்மிடத்தில் வந்து போகும் தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்ப இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நம்மை குறித்து நம் உறவுகளும் நம் நண்பர்களும் நம் அயல் வீட்டுக்காரர்களும் நம்மை காண்கிறவர்கள், நம்மோடு பழகிறவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் பரிசுத்தவதி பரிசுத்தவான்கள் என்று சொல்ல வேண்டும். சொல்லக்கூடிய ஒரு நடக்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா கர்த்தரே நம் தேவைகளை சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல ஒரு சாட்சி. கர்த்தர் என்னை காண்கிறார், நான் கர்த்தரை
காண்கிறேன். இப்போ ஹல்லேலூயா என் நடக்கையை அவர்கள் காண்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இதாங்க இன்றைக்கு கர்த்தர் என்ன ஏன் பார்க்குறாருன்னா, நான் ஒரு வேலை சரியா இருக்கேன்னா சரியா இல்லையா. பிரைஸ் தி லார்ட். சரியில்லைன்னா என்னை கண்டித்து உணர்த்தி நல்வழிப்படுத்துறாரு. சரியா இருந்தனா இன்னும் ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்காக என்னை நடத்துகிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ இதெல்லாம் செய்யணும்னா நான் அவரை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அவரை தரிசிக்கணும். இப்போ அவரை நான் காணும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது எலிசாவை குறித்த நல்ல சாட்சி உண்டாகிறது. இந்த மனுஷன் நம்மிடத்தில் போய் வந்து போகிற இந்த மனுஷன் ஆமென் பரிசுத்தவான். என்னவா? பரிசுத்தவான் என்று பார்க்கிறார். அப்ப இந்த நல்ல சாட்சி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மிக 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 இந்த உலகத்துல அவசியமாயிருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்மளை குறித்து சொல்லணும், அவள் பரிசுத்தவான், அவன் பரிசுத்தவான். பரிசுத்தவான் என்னது? கரை திரை இல்லாதவங்க. ஆமென். ஹல்லேலூயா. கரை திரை இல்லாதவங்க. ஆமென். தெய்வத்துக்கு பயப்படக்கூடியவங்க. யோசேப்பை போல பாவம் நம்மளை சுத்து போட்டு சூழ்ந்து நம்மளை பிடிச்சி இழுத்தாலும் என் தேவனுக்கு ஒரு விதமான இவ்வளவு பெரிய பொல்லாப்ப நான் செய்ய மாட்டேன்னு உதறி தள்ளிட்டு ஓடுறவங்களை தான் பரிசுத்தவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் சொல்லுது யோவான் 4:19 வசனம். அங்க ஒரு ஸ்திரீ ஆண்டவரே எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 4:19. அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்கே இவள் இயேசுவை தரிசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவ எப்படிப்பட்டவன் வேதம் சொல்லுது? 5 திருமணங்கள் செய்தவ. எத்தனை திருமணம்? பிரைஸ் தி லார்ட். 5 திருமணங்களை செஞ்சவ. ஒரு பாவியான ஸ்திரீ. நல்லா யோசிச்சு பாருங்க. பாவியான ஸ்திரீ. ஆனா இவளை இயேசு பார்த்தார். என் கர்த்தர் இவளை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆனா இவள் அவரை இன்னும் பார்க்க வேண்டிய விதமாய் பார்க்கல. ஆமென். ஒரு மனுஷனை போல பார்த்தாள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஏசப்பா தாகமாய் இருக்கிற கொஞ்சம் குடிக்கத்தா தண்ணி தான் கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால எல்லா மனுஷங்களை போல இவருக்கும் தாகமா இருக்கு. அதனால தான் இவரு குடிக்கத்தான்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்கிறா. பிரைஸ் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிட்டா. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுது ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் அங்க சொல்லுது அவள் ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஏன்னா அவள் காரியங்களை அவர் அப்படியே சொல்லிட்ட. நீ இயேசுவை தரிசித்தால் உன் காரியங்களை கர்த்தர் எல்லாத்தையும் அப்படியே வெளிப்படுத்திடுவார். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. எதுக்கு நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும்? எதுக்கு ஆண்டவரை நம்ம காணணும்னா அன்பு தேவ பிள்ளைகளை நம்ம காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்ணாடியில முகத்தை பார்க்கறது போல கிறிஸ்துவை நம்ம பார்த்தோம்னா நம்ம காரியம் என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட குணம், எப்படிப்பட்ட சிந்தை, எப்படிப்பட்ட செயல், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அப்படியே நமக்கு காண்பித்து கொடுத்துடுவாரு. ஓ, அதிலிருந்து நீ வெளியே வந்தனா கர்த்தருடைய ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இவள் ஒரு சமாரிய ஸ்திரீ. இவள் யாரு? ஒரு சமாரிய ஸ்திரீ. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே ஆமென். இவளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஐயா நீங்க யூதரா இருக்கிறீங்க, சமாரியர்களுடனே கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ஆமா, சாப்பிட மாட்டீங்க, அண்ணன் தண்ணி ஆகாரம் ஏதோ குடிக்க மாட்டீங்க, எங்களோட கூட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டீங்க. ஆனா நீங்க போய் என்கிட்ட குடிக்க தண்ணி தான் கேட்குறீங்களே. அதைத்தான் அவ ஆச்சரியமா கேட்டான். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்கே வேதம் சொல்லுது சமாரியருடனே சம்பந்தம் கலவாதபடியினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதராயிருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால் இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ
நீ இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நீ அவர் எப்படி பார்க்கறியோ அப்படி வெளிப்படுவாருமா. இந்த உலகத்துல இருக்கிறவங்க கூட அவரை கடவுளா பார்த்தா அவர் கடவுளா வெளிப்படுவார், மனிதனா பார்த்தா மனிதனா உனக்கு வெளிப்படுவார். அல்லேலூயா. தூதனா பார்த்தீங்கன்னா தூதனா வெளிப்படுவார். உனக்கு ஆபத்துக்கு உதவும் அவன் ஆபத்து ரட்சகனா பார்த்தீங்கன்னா ஆபத்து ரட்சகனா வெளிப்படுத்துவார். உனக்கு பரிகாரியா பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரியா வெளிப்படுவார். நீ என் தேவனாகி இயேசு கிறிஸ்துவை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறியோ அப்படியே அவர் உனக்கு வெளிப்படுவார், தரிசனமாவார். அல்லேலூயா. இவர் அவரை யூதனா பார்த்த யூதனா அவர் அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமாமா, பிரைஸ் சொல்ல, நீ என்னை இன்னும் பார்க்க வேண்டிய விதத்துல இன்னும் பார்க்கல. இப்பதான் அவர் சொல்றாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ அவரை யூதர்கள் சம்மதங்களுக்கு சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதராயிருக்க சமாதி என்னிடத்தில் சாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் இரக்கத்தையும் தாகத்துக்கு தான் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் இந்த உலகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளவில்லை. அதனால தாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த உலகம் ஒரு வார்த்தை சொல்லுது, ஏசப்பாவே பிதாவே பிதாவே ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால ஏசப்பாவுக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறாரு. அதனால ஏசப்பா கடவுள் இல்லைன்னு இந்த உலகம் தவறான எண்ணம் கொண்டு இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்லுகிறார், அல்லேலூயா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அங்க பிலிப்புக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிலிப்புவே, நான் இவ்வளவு காலம் உன்னோடு கூட இருந்தும் இன்னும் என்னிடத்துல நீ இப்படி கேட்கலாமா? பிதாவை காண்பியும் ஆண்டவரே, அது எனக்கு போதும் என்று கேட்கிறாயே. அல்லேலூயா. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று அங்கே பிலிப்புவுக்கு கர்த்தர் பேசுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? இயேசு கிறிஸ்துவை நீ பார்த்துட்டீன்னா பிதாவை நீ பார்த்துட்ட. பிதாவை பார்த்துட்டீன்னா அவருடைய அன்பை நீ பார்த்துட்ட. அவருடைய அன்பை நீ பார்த்துட்டீன்னா அந்த அன்பை விட்டு உன்னை இந்த உலகத்தில் எதுவும் பிரிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிதாவுடைய அன்பை விட்டு உன்னை எதுவும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இப்படி எதை பார்க்கணும், நான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அப்படியே அப்படி நகர்த்தி கொண்டு வரேன். அல்லேலூயா. அவர் உன்னை பார்த்துட்டாரு. எங்க பார்த்தாருன்னா, தாய் வயிற்றுல கரு உருவாதுக்கு முன்னமே உன்னை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை அங்கேயே பார்த்துட்டாரு, உங்க அம்மா வயிற்றுலயே பார்த்துட்டாரு உங்களை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு காலம் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என் மகன் எப்போ என்கிட்ட வருவா, என் மகன் எப்போ என்கிட்ட வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அவன் நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்ட. அப்படி மீட்பின் ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டுட்ட. அப்படி மகனாக மாற்றப்பட்டுட்ட. அப்படி அளவற்ற கிருபைக்கு சொந்தக்காரனாய் மாற்றப்பட்டுட்ட. இனி உன் அங்கலாய்ப்பை அவர் பார்க்கிற ஒருவர், உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் என்பதை நீ காண்டு கொண்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால், தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பாய். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அவருடைய நாமத்துல நீ எதை கேட்டாலும் அவர் உனக்கு அதை பிதா மகிமைப்படும்படி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீ அவர் எப்படி பார்க்கிற? பிரைஸ் தி லார்ட். எப்படி பார்க்கிற? ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் உன்னை பார்க்கிறாரு, அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ அவருக்கு பார்க்கிற விதம் எப்படி? அப்பான்னு பார்க்க உன்னை அவர் சுவிகார புத்திரனா மகனா தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. அப்பான்னு ஒரு பார்வை பார்க்க மாட்டியான்னு தான் இன்னைக்கு அவர் இயங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் அவரை அப்பான்னு பார்க்க போறீங்க? அல்லேலூயா. என்னை படைத்தவரே, என்னை உருவாக்கினவரே, என்னை தாயின் கருவில நிறைந்து தெரிந்தெடுத்தவரே, உன் மகனாக என்னை தெரிந்து கொண்டீரே. எப்படிப்பா நான் உங்களை விட்டு பிரிய முடியும்? எப்படிப்பா உங்களை விட்டு நான் விலக முடியும்? அல்லேலூயா. உன் அன்பை ஆமென் கரிசனையுள்ள அந்த கண்களை என் கண்கள் கண்டதே. அன்பு தேவ பிள்ளையே, இங்கே வேதம் சொல்லுகிறது,
ஆமென். அவர் அழகா சொல்றாரு, ஆமென், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். கர்ல தண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அல்லேலூயா. அழியாத ஒரு ஜீவ நதி அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அது பரிசுத்த ஆவி என்னும் ஜீவ நதி. பரிசுத்த ஆவி என்னும் ஜீவ நதி. அது செல்லும் இடமெங்கும் செழிப்பும், செல்லும் இடமெங்கும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, அவரிடத்துல கேட்டா அவர் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜாதி தனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி தனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர், தஞ்சமென்று வருபவரை தள்ளாத நேசரவர். அல்லேலூயா. அஞ்சிடாதே மகளே, மகனே, உன்னை கரம் பிடித்து அவர் அழைத்து செல்வார். பயப்படவே பயப்படாத. தஞ்சோன்னு வர ஒருத்தரையும் அவர் புறம்பே தள்ளுறதே இல்லை. அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற, அவர் மேல நம்பிக்கை வச்சு வந்திருக்கிற, ஆமென், அவர் உன்னை காண்கிறார் என்ற ஒரு தைரியம் உனக்கு வந்துருச்சு இல்ல? நீ அவரை தரிசிக்க, அவரை காண, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உன் இருதயத்தை, கண்களை திறக்கும்படி அவர் சமூகத்திலே காத்திரு. அல்லேலூயா. அவர் பலத்த கிரிகள் உன் வாழ்க்கையிலே செய்வார். எங்க வேதம் சொல்லுது, அன்பு தேவ பிள்ளைகளை, ஆமென், பிரைஸ் சொல்லார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். ஆமென், பிரைஸ் சொல்லார். அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசு அவளை நோக்கி, ஆமென், அவர் சொல்றாரு, ஆமென், பிரைஸ் சொல்லார், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீரை, ஆமென், குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். என்னவா அவ சொல்றா? இந்த கிணற்றை எங்களுடைய முற்பிதாக்கள் யாக்கோபு இதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றா. பிரைஸ் சொல்லார். இயேசு அவளுக்கு சொல்றாரு, ஆமென், பிரைஸ் சொல்லார், நீரோ, அவ சொல்ற பாருங்க, நீரோ, ஆமென், மிருக ஜீவன்களும் இதுல குடித்ததுண்டு என்றால், இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பிரைஸ் சொல்லார். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது என்று சொன்னார். அது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருங்க. பிரைஸ் தி லார்ட். அவ காரியங்கள் எல்லாம் கர்த்தர் தெளிவா சொன்னார். அம்மா, பிரைஸ் தி லார்ட். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். அல்லேலூயா. உன் காரியங்களை திட்டமோ தெளிவுமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். அவர் பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. அவர் பேசுகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உன் காரியங்களை, அந்தரங்க காரியங்களையும் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற என் தேவாதி தேவன் அவர். அல்லேலூயா. இப்ப அவ பாவத்தை அறிக்கைட்டு, ஆமா ஆண்டவரே, நான் பாவத்தில் இருந்துட்டேன். மெய்தான் ஆண்டவரே, அப்படியே உள்ளபடி நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் பாவத்தில் இருந்துட்டேன், என்னை மன்னியும். அல்லேலூயா. அவளுக்கு கர்த்தர் அன்றைக்கு ஒரு ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். இவ போய், ஆமென், சுவிசேஷ ஊழியம் செய்து அந்த பட்டணத்தையே கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டு வந்தார். நீ கர்த்தரை தரிசித்துட்டேனா, இப்ப நேரம் நான் பயந்து வர்றேன், நீ கர்த்தரை தரிசித்து உண்டானா உன்னால சும்மா இருக்க முடியாது. அவர் உன்னை கண்டாரு, அதனால உன் ஆபத்து, உன் கண்ணீரான அனுபவம், உன் வேதனை, உன் துக்கம் எல்லாத்திலையும் உன்னை காப்பாத்தி 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 விடுதலையாக்கி இன்னைக்கு உன்னை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. ஆனால் நீ அவரை கண்டது உண்மையானா, கண்டது நீ அவரை தரிசித்தது உண்மையானா உன்னால சும்மா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் உன்னை கண்டுட்டாரு,
அவர் உன்னை காண்கிற தேவன். அதனால உன் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிறாரு. உன் வேதனை நீங்க சுகமாயிருக்கக்கூடிய உனக்கு அவர் உதவி செய்கிறாரு. அவர் உன்னை காண்கிற தேவன். அதனால உன்னுடைய அங்கலாய்ப்பை, உன்னுடைய கண்ணீரை, உன்னுடைய அவன் தேவைகளை எல்லாத்தையும் அவர் பார்த்து அதை எல்லாவற்றையும் சந்திக்கிறாரு. அல்லேலூயா. நீ அவரை காண்கிற தேவன் பேர் வச்சா போதாது. காண்கிற தேவனுக்காக நீ என்ன இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தரிசா சும்மா இருக்க முடியாதியா. ஆண்டவரை நான் தரிசித்துட்டேன்னா, ஆண்டவரை நான் கண்டுகிட்டேன்னா, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கண்டுட்டேன்னா என்னால சும்மா இருக்க முடியாது. அப்படி அன்பை எடுத்து சொல்லாம இருக்க முடியாது. ஆலயத்துக்குள்ள ஓடி வராம இருக்க முடியாது. ஜெபிக்காம இருக்க முடியாது. சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க முடியாது. மற்றவருடைய ஆத்மா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பாரப்படாம இருக்க முடியாது. ஆமாவா இல்லையா? நீ சின்ன பிள்ளையாயிரு, வாலிப பிள்ளையாயிரு, இல்ல திருமணமான பெரியவங்களாயிரு, யாரானாயிரு. ஹல்லேலூயா. அவர் நம்மை கண்டது உண்மை. அதனால என் பாவங்கள் நீங்கி நான் சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறேன். என் வேதனை நீங்கி நான் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா அவர் என்னை காண்கிற தேவன். என் தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன். நான் அவரை தரிசித்தேன், நான் அவரை கண்டேன் என்று சொன்னா என்னால சும்மா இருக்க முடியாதியா. என்னால சும்மா இருக்க முடியாது. என் தேவனுடைய அன்பை கொண்டு செல்லுகிற ஒரு பாத்திரமாய் நான் மாறி விடுவேன். ஒரு நிமிஷம் கூட அங்க தாமதிக்கல. இயேசு இன்னார் என்பதை அவள் அறிந்து கொண்டதுமே அவள் ஓட ஆரம்பித்து விட்டாள். அல்லேலூயா. ஓடி போய் பட்டணத்துல இருந்த எல்லாருக்கும் சொல்றா, அல்லேலூயா, வேதத்துல சொல்லப்பட்ட மேசியா என்பவர் அவர்தானோ, வந்து பாருங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை அபிஷேகித்திருக்கிற, உன்னை பாவ சேற்றிலிருந்து உன்னையும் என்னையும் மீட்டு ரட்சித்த, நமக்கு மறுவாழ்வை, மீண்டும் அவன் புது பிறப்பாய், அவன் ஞானஸ்நானம் மூலமாய் பிறந்து, ஆவியினாலே பிறந்து, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றின அவருடைய அன்பை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்காம என்னால சும்மா இருக்க முடியாது. அவரை செபிக்காம இருக்க முடியாது. அவரை துதிக்காம இருக்க முடியாது. அவரை பார்க்காம இருக்க முடியாது. அல்லேலூயா. அவரை பார்க்காம என்னால தூங்க முடியாதுன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதாங்க அவரை தரிசித்தவங்களுடைய அனுபவம். அவர் நம்மை தரிசித்த அனுபவம். அவர் நம்ம வாழ்க்கையில அற்புதம் அதிசயமாய் நடத்துகிறது, சாட்சிகளாய் இருக்கிறது. நம்ம அவரை தரிசனத்துக்கு அனுபவம். அவரை என்னால பார்க்காம, துதிக்காம, ஜெபிக்காம என்னால படுக்கைக்கு தூக்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ற அனுபவம் தான் அவரை நம்ம தரிசித்த அனுபவம். நேர பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இதான் காரியம். இப்ப எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. என்னை காண்கிறவரை நான் கண்டேன்னு சொல்லிட்டு இன்னும் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாவலான்னு இருக்கிற ஒரு கூட்டமா இருப்போம்னா நம்மை விட ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி கட்டவங்க யாருமே இருக்க முடியாது. நான் நேரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிடுறேன். நன்றி உள்ளத்தோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நன்றி உள்ளத்தோடு இருக்கணும். 10 பேர் சுகத்தை வாங்குனீங்க, 10 பேர் வாங்குனீங்க, ஒருத்த மட்டும் நன்றி சொல்ல வரான். கர்த்தர்ப்பா நீ வண்டியாவது வந்தியப்பா. ஆண்டவர் சந்தோஷப்பட்டாரா? நீ வண்டியாவது வந்தியப்பா. மற்றவங்க எங்க? மற்றவங்க எங்கப்பா? மீதி பேர் எங்கப்பா? பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவருடைய கரத்துல நன்மையை வாங்கி வச்சிருக்கிறோமே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை அல்லவோ. அப்படியே கிருபையில நிக்கிறையா, கிருபையில வாழ்றையா. நல்லா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. இயேசுக்காக என்னக்கா செஞ்ச, இயேசுக்காக என்னப்பா செஞ்ச, என் பாடே பெருசா இருக்கு, நான் என்னத்தை அவருக்காக செய்யறது. நான் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பைபிள் எடுத்து அக்கல்ல வச்சுக்கின்னு சபைக்கு போயிட்டு வரேனே, போதாதா? ஸ்தோத்திரம். தாளந்த வாங்கி ஒரு தாளந்த வாங்கி வச்சவன் நல்ல மாட்டான், பார்த்துக்கோ. அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்பு, ஒழுங்கா மனம் திரும்பிடு. கர்த்தர் காலையிலே எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்துட்ட. இன்னைக்கு ஒழுங்கா மனம் திரும்பிடு. அல்லேலூயா. உன் வேலையெல்லாம் கட்டாயமா செய்யற. உன் குடும்பத்துக்காக எவ்வளவு முடியல. 10 நாள் கிடக்குற 3 மாசமா எழுச்சி ஓடல, ஓட முடியல பாஸ்டர். ஒரு வேலை படுக்கிற, அடுத்த வேலை மாத்திரை பண்ணு ஓடுறியா இல்லையா? அல்லேலூயா. உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிற தெய்வத்துக்காக நீ எழுந்து பிரகாசித்து ஓடி வர வேண்டியது அவசியம் இல்லையா? சப்பக்கட்டு கட்டின்னு இருக்கிற, அல்லேலூயா, சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்கிற, இந்த காரணம் அந்த காரணம், அந்த சப்பக்கட்டு இந்த சப்பட்டு, இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் காண்கிற தேவன், மறந்துடாத கர்த்தர் இன்றைக்கு. அல்லேலூயா.
உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிற தேவன் அவர், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் அவர். பயந்துராத, ஐயா என்னடா இப்படி பயமுறுத்துறாருன்னு. ஹல்லேலூயா. நீ அசதியா இருக்காதன்னு சொல்றேன், அசதியா கர்த்தரை தேடாத சொல்றேன். எந்த சூழ்நிலையும் எந்த நிலைமையிலும் அவனுடைய ஆலயத்துல வந்து விழுந்துரு, அவர் சமூகத்துல விழுந்துரு. ஹல்லேலூயா. அவர் சமூகத்துல காணப்படு. அவரை தரிசித்தது உண்மையானா அப்படி அன்பை எடுத்துக்கிட்டு போ சொல்லு. பிரைஸ் சொல்லா. ஹல்லேலூயா. சகோதரிங்க கூடி வந்து ஜெபம் பண்ணு, சகோதரர்கள் கூடி வந்து ஜெபம் பண்ணு. அவங்க போனா இவங்க போனா பரவாயில்ல, அவங்க போனா பரவாயில்ல, இல்லை அவங்க சபை நடத்துறாங்க அதெல்லாம் நான் போக மாட்டேன் பாஸ்டர், இவங்க சபை நடத்துறாங்க அதெல்லாம் நான் போக மாட்டேன் பாஸ்டர். சில சபைகள் இருக்கு, இங்க இல்லை, நம்ம சபையில் இல்லை, சில சபையில் இருக்கு. பாஸ்டர் ஒருத்தரை பொறுப்பு கொடுத்து ஒப்படைச்சிட்டாருன்னா சில பேர் வரமாட்டாங்க. பாஸ்டர் அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து நடத்தினார், நீ வந்து செய்வன யார் வேணான்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கேடுகட்ட எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எப்போ நீ குழந்தைய போல மாறுறியோ அப்பதான் பரலோகத்துக்கு நீ சொந்தக்காரன். காரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. குழந்தைய போல மாறணும், சிந்த எண்ணம் மாறணும். மற்றவங்களை உன்னை விட மேன்மையா எண்ணணும். சக விசுவாசிகளை உன்னை விட மேல கொஞ்சம் உயர்வா பாரு. பிரைஸ் சொல்லார். உன்னை விட கீழே பார்க்காத. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு யோசேப்பை தூக்கி உயர்த்தின மாதிரி அவங்கள தூக்கி கர்த்தர் மேல வச்சிருப்பார், நீ கீழே நிற்ப. புரியுதா இல்லையா? ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாறிட்டோம், சிந்தைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், சிந்தைகள் மாறட்டும். பிரைஸ் சொல்லார். கர்த்தர் உன்னை காண்கிறார். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம், நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அன்பு தேவ பிள்ளைகள், ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவன் தானியேல் 3:25, அதற்கு தேவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. உனக்கு என்ன துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட அக்னியான சோதனைகள் வந்தாலும், 4ஆவதா கர்த்தர் உன் கூட வந்து நிற்பார். அதை உன் கண்கள் காணும். கரங்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. என்ன சோதனை, என்ன ஆபத்து, ஐயோ என்னை தூக்கி நெருப்புல அக்னியில போட்டுட்டாங்களே, நீ கவலைப்பட தேவையில்லை. என்னை கட்டுகிறார்களே, கவலைப்பட தேவையில்லை. எந்த சூழ்நிலைக்கு எந்த நிலைமைக்கு நீ பயப்பட தேவையில்லை. கர்த்தர் உன் கூட எந்த அக்னி சூளையா இருந்தால் அதற்கு மத்தியில உனக்கு முன்பாகவே கர்த்தர் வந்து நிற்பார். உன்னை பாதுகாக்கும்படி நீ சரியா இருந்துன்னா அவரும் சரியா இருந்து உன்னை பாதுகாப்பார். நீ அவரை தேடுனா அவர் உன் பிள்ளைகளுக்கு இறங்குவார். நீ அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் பிள்ளைகள் மறந்துடுவார். இதான் நாளாகமம் சொல்லுது. அதனால இன்னைக்கு அவரை தேடுறதுல அசதியா இருக்காது. அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல அசதியா இருக்காது. எந்த சூழ்நிலையில இந்த ஸ்தலத்துல பாஸ்டர் நிக்கிறாரோ நிக்கலையோ, பிரைஸ் தி லார்ட், உடன் மூப்பர்கள் நிக்கிறாங்களோ நிக்கலையோ, மற்ற விசுவாசிங்க வந்து நிக்கிறாங்களோ நிக்கலையோ, கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். சொல்றவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தரை பார்த்து சபைக்கு வரேன்னு சொல்றவங்க மாத்திரம், நான் மனுஷனை பார்த்து வரல, இந்த பாஸ்டரை பார்த்து வரல, இந்த பாஸ்டர் காலம் ஆமென் ஹல்லேலூயா அவர் கையில இருக்கு, மத்த பாஸ்டர் காலம் அவர் கையில இருக்கு. பாஸ்டர்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், உடன் மூப்பர்கள் மாறிக்கிட்டே இருக்கலாம், விசுவாசிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம். கர்த்தர் என்றென்றைக்கு மாறாதவர், உன்னை காண்கிற தேவன். அவரை பார்த்து சபைக்கு வா. நீ எதை செஞ்சாலும் அவரை பார்த்து செய். அல்லேலூயா. அவர் உன்னை பார்க்கிறார், அவருக்காக செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவ பிள்ளைகளை முழங்கால் படியிடுவோம். அன்பு தேவ பிள்ளைகளை அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆபிரகாம், மோசே, ஏசாயா, எசேக்கியா, தானியேல், சகேயு, யோவான், நாத்தான்வேல், பவுல் என்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இயேசுவை கண்டார்கள், தரிசித்தார்கள், அவர்கள் வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு உன் வாழ்க்கை மாறணும்னா இன்னைக்கு ஒப்புக்கொண்டு கடைசி ஆமென் பிரைஸ் தி லார்ட் மணித்துளி ஜெபத்துல நிக்கிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறணும்னா கர்த்தர்களை ஒப்புக்கொண்டு, அப்பா நீங்க என்ன கண்டீங்க, ஒரு சவுலை பார்த்தீங்க, அவன் ஆண்டவரே உங்களை பார்க்காத வரைக்கும் அவன் வாழ்க்கை தாறுமாறா இருந்தது ஆண்டவரே, ஆனால் அவனை பாதுகாத்தீங்க, அவனை காப்பாற்றினீங்க, அவனை வழி நடத்தினீங்க. எப்போ சவுல் உம்மை கண்டானோ அவன் வாழ்க்கை மாறினது, அவன் சூழ்நிலை மாறினது, அவன் பார்வை அடைந்தான், மீன் செதில்கள் அவன் கண்களில் இருந்து விழுந்தது. அவன் கர்த்தருக்காக எழும்பி ஓட ஆரம்பித்து விட்டார். ஜாதிகளை ஜனங்களை கர்த்தர்க்கென்று அசைத்த பெரிய ஒரு அசைவை கொண்டு வந்தார். நீ தேவனை தரிசிக்காத வரைக்கும்
நீ தேவனை அவன் பார்க்காத வரைக்கும் தேசத்துல எழுப்புதல் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, அவர் உன்னை பார்த்ததுனால தான் உன்னை மகனா அவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அவர் உன்னை பார்த்ததுனால தான் நீயும் நானும் உயிரோடு இருக்கிறோம். அவர் உன்னைய என்னைய பார்த்ததுனால தான் இன்னைக்கு கிருபையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை என்னை கர்த்தர் பார்த்ததுனால தான் நமக்கு அவர் சகாயமாயிருந்து சகாயம் செய்கிற கர்த்தர் உன்னதத்தில் உதவி ஒத்தாசையில் இறங்கி வர பண்ணுகிறாரு. இன்றைக்கு நாம் போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வழி நடத்தப்படுவது அவர் நம்மை காண்கிறதுனால. நீ அவரை கண்டது உண்மையானா, அவரை கண்டது உண்மையானா, சவுல் பவுலாய் மாற்றப்பட்டது போல இன்றைக்கு ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மகளா, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மகனா கர்த்தருக்காக எழும்புவாயா? எத்தனை பேர் எழும்ப போறீங்க? எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்ட பிறகு இன்னும் நான் குந்தி நடப்பேன்னா, குந்தி நடப்பேன்னா அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. நான் என் வாயில ஒன்று சொல்ல மாட்டேன். இனி கர்த்தருக்காக நான் எழும்புவேன். என் சரீரத்துல எவ்வளவு பலகீனம் இருந்தாலும், என் வாழ்க்கையில எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் நிறைவாக்குகிற கர்த்தர் என்னை காண்கிறாரு. நான் அவரை தரிசித்திருக்கிறேன். என் சூழ்நிலைகள் மத்தியில நான் அவரை தேடுவேன், அவர் சமூகத்துக்கு வருவேன், அவரை நான் துதிப்பேன், அவருடைய கனமான பாத்திரமாய் நான் மாறுவேன். கர்த்தரை தரிசித்த நான் என்னால சும்மா இருக்க முடியாது. என் தேவனுடைய அன்பை நான் எடுத்துரைப்பேன். பிரதிபிக்கல பாத்திரமாய் நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு பரிசுத்தவான்கள் அவரை கண்டு அவர்கள் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு நீ அவரை இந்த வார்த்தையின் மூலமாய் கண்டு கொண்டாய். அவர் யார் என்பதை கண்டு கொண்டாய். அவர் எப்படிப்பட்ட காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார் என்பதை கண்டு கொண்டாய். இன்னும் உன் வாழ்க்கையில நன்மை வரலன்னா நீ அசதியா இருக்கிறதா காரணமே தவிர அவர் உனக்கு கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை. அவர் உனக்கு கொடுத்துட்டாரு. நீ அதை நிறைவாய் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படி. இன்னையிலிருந்து இந்த செய்திக்கு பிறகு கர்த்தரை அனுதினமும் தேடி துதி மகிமைப்படுத்து. அவருக்கு சாட்சியா ஜீவி. கர்த்தரை எந்த அளவுக்கு நீ மகிமைப்படுத்து, எந்த அளவுக்கு அவர் மீது நீ அன்பு கொள்ளுகிறாயோ, எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நீ எழும்பி பிரயாசிக்கிறாயோ, அந்த அளவிற்கு கர்த்தர் உன்னை மகிமை பொருந்தினார் ஒரு மகனா உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.